நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெட்குடிசி பாணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி சீதா பயணம் படத்தை பற்றி விமர்சனம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இயக்கத்தில் அவரது மகள் ஐஸ்வர்யா அர்ஜுன் முதன்மை கதாபாத்திரம் நடித்துள்ள வெற்றி படம் சீதா பயணம். கதைக்களம்: ஐஸ்வர்யா அர்ஜுன் அம்மாவை சிறுவயதிலேயே இழந்து தன் அப்பா சத்யராஜ் வளர்ப்பில் நன்றாக வளர்ந்தவர். தன் அப்பாவை அம்மா என்று அழைக்கிறார். அவர் அப்பா சத்யராஜ் மகளை டாடி என்று அழைக்கிறார். இதுவே ஒரு புதுமையான சிந்தனை. சென்னையிலிருந்து மதுரைக்கு சமையல் கலை வல்லுநர் ஒருவரின் ஒர்க் ஷாப் ஒன்றுக்கு செல்கிறார் சீதா. செல்லும் வழியில் நாயகன் நிரஞ்சனை சந்திக்கிறார். அங்கு ஒரு ட்விஸ்ட் வைத்து இருக்கிறார் இயக்குனர். ஹீரோ சீதாபுரமான தன் ஊருக்கு போக லிஃப்ட் கேட்க சீதாவும் லிஃப்ட் கொடுத்து அவருடன் பயணிக்கிறார். அதற்கு சில கண்டிஷன் போடுகிறார் சீதா. இருவரும் செல்லும் வழியில் டீ கடையில் கோவை செல்ல அவரது மகன் சிவா மருமகள் பார்வதி சந்திக்கிறார். அடுத்து ஸ்கூல் குழந்தைகள். இதை அடுத்து ரோட்டில் பழம் விற்கும் ஜனனி, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், கிரி, மாடு மேய்க்கும் சிறுவன் என அனைவரையும் சந்தித்து நிரஞ்சனையும் அவர்கள் ஊரில் இறக்கிவிட்டு ஒர்க் ஷாப் நடக்கும் இடத்திற்கு செல்கிறார். அப்படி அவர் ஒர்க் ஷாப் பில்டிங்கில் வரும்போது கேஸ் லீக்கேஜால் அந்த பில்டிங் வெடித்து சிதற ஐஸ்வர்யா அர்ஜுன் நொடிப்பொழுதில் உயிர் தப்புகிறார். அது படத்தில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைகிறது. இதனால் ஒரு முடிவுக்கு ஐஸ்வர்யா வருகிறார். அது என்னவென்றால், தான் 20 நொடி தாமதமாக வர பலரும் தன்னை தடுத்து நிறுத்தினார்கள். அவர்கள் அனைவரையும் சந்தித்து நன்றி சொல்ல வேண்டும் என்று அபியை தேடி சீதாபுரம் வருகிறார். பிரகாஷ்ராஜ் அனுமந்தாச்சாரி குடும்பத்தை சந்திக்கிறார். அந்த பெரிய குடும்பத்தில் நடக்கும் அன்பு பாசம் கண்டு வியக்கிறார். அதன் பிறகு சீதா, அபி இருவரும் சென்னை திரும்பும்போது இருவர் உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் சில சம்பவம் நடக்க அதிலிருந்து எப்படி தப்பித்தார்கள்? சீதா அபி காதல் நிறைவேறியதா? நாயகன் அபி யார்? சீதா தன் திருமணத்துக்கு போடும் கண்டிஷன் என்ன என்பதை அழகாக சாலை பயணத்தில் ஆக்ஷன் மற்றும் எமோஷன் கலந்து சொல்லியிருக்கும் படம் சீதா பயணம். நடிகர் நடிகைகள் அருமையான கதைக்களம் கொண்ட இப்படத்தை தயாரித்து நடித்து இயக்கியிருக்கிறார். தேசபக்தி படங்களில், சண்டை காட்சி படங்களில் நடித்து ஆக்ஷன் கிங் பட்டத்தை பெற்றவர் நடிகர் அர்ஜுன். அவர் நடித்த ஜென்டில்மேன், முதல்வன், ரிதம், உறுதிப்புணல், ஜெயின், கர்ணா உள்ளிட்ட பல படங்கள் மாபெரும் ஹிட் அடித்தது. தமிழ் ரசிகர்கள் மத்தியில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்தவர். இவர் இயக்குநராக ஐஸ்வர்யா அர்ஜுனை வைத்து சொல்லிவிடவா படத்தை இயக்கியிருந்தார். அதன் பிறகு சில ஆண்டுகள் இடைவெளிக்கு பின் நடிகர் அர்ஜுன் சீதா பயணம் என்ற படத்தின் மூலம் மீண்டும் இயக்குநராகி வெற்றி படத்தை கொடுத்துக்கிறார். கிரி என்ற கதாபாத்திரத்தில் பல கொலைகள் செய்து சீதாவின் நல்ல மனம் கண்டு மனம் வருந்தி திருந்தும் இடத்தில் அருமையாக நடித்திருக்கிறார். அர்ஜுன் சொன்னாலே முதல் ஞாபகம் வருவது தேசப்பற்று. அதை வழக்கமான ஆக்ஷனில் மட்டும் கலந்து சொல்ல முயற்சித்திற்காகவே இயக்குனர் அர்ஜுனுக்கு ஒரு வாரம் வெல்கம். அறிமுக நடிகர் நிரஞ்சன் நடிப்பு, ஹீரோவின் 6 அடி உயரம், உடலமைப்பு என இரண்டையும் சரியாக பயன்படுத்தியிருக்கிறார். சண்டை பயிற்சியாளர் கிக்காஸ் காளி. முக்கியமாக ஹீரோவின் இன்ட்ரோலில் இடம்பெறும் சேசிங் சீன் காட்சிகள் ரகம். அப்பாவை பிரிய வேண்டும் என்ற இழப்புக்கு சிந்தும் கண்ணீராகட்டும், காதலை சொல்ல முடியாமல் வெளிக்காட்டும் தவிப்பாகட்டும், முக்கியமான இடங்களில் கச்சிதமான நடிப்பால் கவர்கிறார் ஹீரோயின். ஐஸ்வர்யா அர்ஜுன் அறிமுக காட்சியிலும் கிளைமாக்ஸ் காட்சியிலும் ஒரே டேக்கில் இவர் பேசும் வசனம் சிறப்பாக இருக்கிறது. பிரகாஷ்ராஜ் அனுமந்தாச்சாரியாக அசைத்திருக்கிறார். ஒரு பாசக்கார குடும்பத்தில் ஒரு பெரியவர் எப்படி இருப்பாரோ அப்படியே இருந்தார். படத்தில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்றால் அதுதான் சத்யராஜ் கதாபாத்திரம் தான். தன் மகளுக்காக உருகுவது, தனியாக காதல் சொல்லும்போது பாசத்தோடு வழி அனுப்புவது, கிளைமாக்ஸ் காட்சியில் பிரகாஷ்ராஜ் வீட்டுக்கு சென்று மகளுக்கு மனம் பேசுவது என்று ஒவ்வொரு தந்தையாக வாழ்ந்திருக்கிறார். அனுப் ரூபன் பின்னணி இசையும் பாடல்களும் பிரமாதப்படுத்தியிருக்கிறார். பாலமுருகன் நடனம் ரசிக்க வைக்கிறது. அய்யூப் கான் படத்தொகுப்பாளராக படத்தை சிறப்பாக செய்திருக்கிறார். ஆர்ட் டைரக்டராக மோகன் கிரே, சிவகாமேஷ் கிருஷ்ணா ஆகியோர் போட்டி போட்டுக்கொண்டு படத்துக்கு பணியாற்றியிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.